ஹெல்த்தியான முளைக்கட்டின ராகி பவுடர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பவுடர் செய்கிறதுக்கு நான் 1 கிலோ ராகி எடுத்திருக்கேன். நல்லா 10லேருந்து 15 தடவை தண்ணியில் அலசிக்கோங்க, ஏன்னா ரொம்ப தூசி இருக்கும். அதை அலசிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற விட்டுட்டு அடுத்து தண்ணியெல்லாம் வடித்து இந்த மாதிரி ஸ்ப்ரவுட் மேக்கரில் போட்டு அந்த ரெட் கலரில் இருக்கிறது மட்டும் மறையாமல் மிச்ச இடத்துலலாம் ராகியை தட்டி அடியில் உள்ள பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணி வச்சு மூடி வச்சுக்கிடணும். ஸ்ப்ரவுட் மேக்கர் இல்லாதவங்க ஒரு தட்டில் மேலேயும் கீழேயும் ஒரு ஈரத்துணி விரித்து நடுவில் அந்த ராகியை போட்டு ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுட்டோம்னா நல்ல முளைக்கட்டும். இதை ஒரு 8 மணி நேரம் அப்படியே முளைக்கட்ட விட்டுடலாம். அதுக்கப்புறமா முளைக்கட்டின பயிர் எடுத்து நல்லா காய வைக்கணும். அதில் இருக்கிற ஈரெல்லாம் போனதுக்கப்புறம் லைட்டாக அதை வறுத்து எடுத்துட்டு நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மையாக பொடி பண்ணி எடுத்துக்கிடணும். அரைச்சதை ஒரு தடவை ஜலிச்சு எடுத்துட்டு ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னர் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெல்த்தியான இந்த ஸ்ப்ரவுட்டட் ராகி பவுடர் வச்சு குழந்தைங்களுக்கு கூழாவோ தோசையாவோ இல்லை அவங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம்.